Hi friends, welcome to Mathi FoodTube. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொத்து இடியாப்பம். இப்போ ரீசெண்டாக எல்லா கடைகள்லேயும் கொத்து இடியாப்பம் ரெசிபி போடுறாங்க. இன்னைக்கு நம்ம சிக்கன் கொத்து இடியாப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கணும். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் உங்கள் வீட்டில் ஏற்கனவே செஞ்சு வச்ச சிக்கன் கிரேவி இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. சிக்கனோட எலும்பு எல்லாமே சேர்த்து போடலாம். நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா எலும்பு இல்லாத பீஸா போட்டு செஞ்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக இதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது மசாலாவெல்லாம் ஒதுக்கிட்டு நடுவில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையை நல்லா கலந்துக்கிடணும். ஸ்டவ்வை நல்லா கூட்டி வச்சுட்டு பண்ணுங்கள். அப்போ தான் கடைகளில் கிடைக்கிற மாதிரி ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இடியாப்பத்தை பிச்சு போட்டுக்கலாம். இதில் ஒரு 5 இடியாப்பத்தை சேர்த்துக்கிறேன். இதை ரொம்ப சின்னதாக பிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த மாதிரி கொத்தும்போது அது நல்லா சின்னதாக பிஞ்சு வந்துடும். இடியாப்பம் ரெசிபி நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொத்தணும். இப்போ இந்த அளவுக்கு ரெடியான அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டீஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக மிளகு ஜீரக பொடி சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக மல்லி இலை தூவிட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரி கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் கொத்து இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மதி ஃபுட்டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.